உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்க தளபதிக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு தளபதிக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்கள் வீடியோவுக்கு வாங்க. இந்த மீடியாவில் உங்களை ரொம்ப அவதூறு பரப்பிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வரணும், எந்த அளவுக்கு நீங்கள் அதாவது நம்ம நாட்டில் மறுமலர்ச்சி உண்டாகணும், அதாவது ஆட்சி மாறுச்சு அப்படின்னா எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட நிறையாவே இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க. நீங்கள் சங்கீதா அண்ணி, நம்ம தம்பி சஞ்சய் எல்லாருமே தயவு செஞ்சு மீடியாவில் பேசுங்க. உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி தவிர வேறு யாருக்குமே இல்லை. புரிஞ்சுக்குங்க. தளபதி அவர்களே தயவு செஞ்சு வந்து பேசுங்க. அதாவது நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிமேல் அடி வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் அதாவது சம்பாதிச்ச பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் நிறையா மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எந்தளவுக்கு நீங்கள் வரணும்னு மக்கள் 100% நினச்சாங்களோ அந்தளவுக்கு இப்போ மக்கள் மனசில் நஞ்சாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் மீடியாவுக்கு வரலைன்னா இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவே முடியாது. நீங்களும் சரி, சங்கீதானியும் சரி, பர்சனலாக 1000 விஷயம் இருக்கும் குடும்பத்தில். அதை நான் சத்தியமாக இப்போ நான் பேச வரல. ஆனால் நீங்கள் சங்கீதா அண்ணி வந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியால் மட்டும்தான் உங்களையும் காப்பாற்ற முடியும். நீங்கள் சிஎம்மாக வரத்துக்கும் அவங்க வந்தால் மட்டும்தான் அது ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா தயவு செஞ்சு இப்படியே தான் எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இந்த சிஎம்மாக ஆகணும்னு மக்களுக்கு என்றைக்கு தெரியப்படுத்துனீங்களோ, மீடியாவுக்கு தெரிஞ்சதோ அன்னையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. சந்திக்காமலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் சந்தித்தாலும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனையும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இல்லை, இன்றைக்கி புரியுதா அப்படிங்கிற அளவு நீங்கள் பேசிட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இது உங்கள் விதியா இல்லை யார் செய்கிற சதியாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் வரணும். நீங்கள் மட்டும்தான் சிஎம்மாக 100% வரணும். நாங்கள் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். தலைவாங்கிறவங்க போய் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெறும் வாய் மெல்றவங்களுக்கு அவ்வளோ சக்கரையும் கிடச்ச மாதிரி நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு விஜய் அவர்களே நீங்கள் வாங்க. வெளியில் நீங்கள் மீடியாவுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பதிலை சொல்லி இந்த பிரச்சனைக்கு உங்களால் தான் ஆரம்பித்ததும், உங்களால் தான் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகிறது, உங்களால் மட்டும்தான் வரப்போகுது, உங்கள் ஃபேமிலியால் மட்டும்தான் வரப்போகுது. குடும்பத்தில் 1000 பிரச்சனையாக இருந்தாலும் யாருமே ஹஸ்பண்டை விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சங்கீதா அண்ணி. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வெளியில் வாங்க. வெளியில் இந்த சர்ச்சைக்கெலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆண் மேலே கோபம், பிரச்சனை, மனஸ்தாபம், நீங்கள் அதாவது எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் சரி, இப்போ புதுசாக ஆட்சிக்கு வரவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பெண்ணும் ஆணும் இன்றைக்கி ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. ஆணும் தான் ஆட்சிக்கு வரப்போகிறீங்க. உங்களுக்கு தளபதி மேலே கோபம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவரை ஜெயிக்கிறதுல காமிங்க. இவரை இப்படி அவதூறு பரப்பி ஒரு குடும்பத்தை, நல்லா இருக்கிற குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணி ஒரு கொலவை கூட்டு மேலே கல்லை போட்டால் அதை சேகரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. இந்த அளவுக்கு பேரும் புகழ் வாங்குறதுக்கு தளபதி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பார். ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. தயவு செஞ்சு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண போகிறோம். தயவு செஞ்சு அவரை வாழ விடுங்க. அவர் கண்டிப்பாக தான் 100% அவர் தான் வரப்போகிறாரு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தங்க தளபதியார் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி முன்ன மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உங்கள் குடும்பத்து கையில் மட்டும்தான் இருக்குது. அவங்களால மட்டும்தான் எல்லாமே நீங்கள் சாதிக்க முடியும். அதனால் சங்கீதா அண்ணிட்ட மனசு விட்டு பேசுங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டைங்கிறது ஆக்கியில் அடிச்சுக்கோங்க, திங்கில சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசுங்க. மனசு விட்டு பேசி இந்த பிரச்சனைக்கு உங்களால் மட்டும்தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆட்சியில் இப்போ உங்களுக்கும் மற்ற எதிர்கட்சிக்கும் பிரச்சனை, இப்போ யார் வரப்போகிறாங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அது நல்லாவே தெரியுது. ஆனால் உங்களோட கோவங்களை தயவு செஞ்சு கட்சிக்காரங்கிட்ட காமிங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட காமிக்காதீங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸை ஒரு பெரிய பொருளை அவங்க எனக்கு இதனால் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சங்கீதானி வெளியில் வரதே பெரிய விஷயந்தான். ஒரு விசேஷம், ஒரு மீட்டிங்கு, ஒரு நல்லது கெட்டதுனா மட்டும்தான் அவங்க வந்திருக்கிறாங்க. மற்றபடிக்கு அவங்க எதுக்குமே வந்தது கிடையாது. அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்காங்க. அவங்கள ஏன் இழுத்தி இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க என்னன்னு எனக்கு புரியல. தளபதி ஆட்சிக்கு வரணுங்கிறது அவரோட ஆசையும் மக்களோட ஆசையும் கூட நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தயவு செஞ்சு அண்ணி இழுக்காதீங்க. அண்ணங்கிட்ட கோவமா, அண்ணன் ஆட்சிக்கு வராரா, அண்ணனை நீங்கள் எதுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட நேருக்கு நேராக நின்று அதை ஜெயிங்க. இனிமேல் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க, காயப்படுத்தாதீங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப வேதனை வழிப்படுத்தாதீங்க. இந்த வாய்ப்புகள் கொடுத்த மக்களுக்கு கோடான கோடி நன்றி. நன்றி, வணக்கம்.